படத்தில் நடிச்சிட ஒவ்வொரு யாருமே ஸ்டார் நடித்த மாதிரியே தெரியல. அப்படியே கதாபாத்திரங்களாக வாழ்ந்திருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதாநாயகி, செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய கதாநாயகி, ஒவ்வொரு காட்சிகளும் வாங்க மீரா கதிரவன், ஒவ்வொரு காட்சிகளும் வந்து அவ்வளவு ஒரு யதார்த்தத்தை. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, டிஓபி யாருன்னு அது யார் ஹேட்ஸ் ஆஃப் டீக்கும் என்னன்னு கேட்டாக்கா, அவராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எனக்கு வந்து பேர் சொல்லி இது பண்ணுறது அப்படின்னா ரோமியோ பிக்சர்ஸ், அந்த ஜிகே பிரதர்ஸ், இது அப்படின்னா நேசம் என்டர்டெயின்மெண்ட், 3 தயாரிப்பாளர்கள். ஒரு சப்ஜெக்டை பார்த்து இப்படி ஒரு படம் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் தான். முதல்ல அந்த தயாரிப்பாளருக்கு ஹேட்ஸ் ஆஃப். எல்லாத்தை விட இஸ்லாமிய சகோதரருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இன்ஷா அல்லாஹ் என்று உச்சரிப்பதாக இருக்கட்டும், இஸ்லாம் அலைக்கும் என்று சொல்வதாக இருக்கட்டும், வாலைக்கு இஸ்லாம் சொல்வதாக இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதாக இருக்கட்டும், அயாத் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், ஒவ்வொரு அது ஒரு நான் இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாழ்ந்தவன் என்று சொன்னால் இந்த வாழ்வியலை மீரா கதிரவன் அப்படி வாழ்வியலை தான் படமே எடுக்கல. ஒரு சினிமாத்தனம் எட்டி பார்க்காத ஒரு வியாபார ரீதியாக படம் எடுக்கணுங்கிறது ஒரு எண்ணங்கள். எனக்கு கூட படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மீரா கதிரவன் மேலே ஒரு பொறாமே வந்துருச்சு. நான் ஒருதலை ராகம் படம் எடுக்கக்குள்ள சினிமாத்தனமே எட்டி பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட வேண்டான்னு யோசிச்சிருந்தேன். அதெல்லாம் விட தமிழ் திரை உலகத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறது என்று தமிழ் திரை உலகத்துக்கு இது தேசிய விருது கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம். அந்த விருது யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, எனக்கு என் மனசுக்கு பட்டத்தை சொல்லிடுறேன். ஒரு விருதெல்லாம் மீறி படம் எமோஷ்னலாக கனெக்ஷன் ஆகுது. யார் லவ் பண்ணியிருக்காங்களோ அந்த பையன் வந்து ஒரு இடத்துல அந்த பொண்ணோட இதில் செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் பண்ணுறாரு கட்டிங். அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பையன் அந்த பொண்ணை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு நான் திருட வந்தேன், பணத்தை திருட வந்தேன்னு சொல்லுவான். அந்த இடம் எனக்கு இப்போ கூட இதுதானே, அவன் பணத்தை திருட வரல சார், காதல் மனத்தை திருட வந்தான் சார். மனத்தை திருட வந்ததுக்காக பணத்தை திருடுறேன்னு போய் சொல்லிட்டு லைஃப் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் பாருங்க. அன்இமேஜினபிள் பீஸ். வேற ஒரு படம் வந்து இது வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேர் இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறத விட நல்ல மனம் படைத்த காதல் மனம் படைத்தவர்கள். நான் வந்து டி ராஜேந்தர் ஒருதலை ராகம் எடுத்தவன், ரயில் பயணம் எடுத்தவன், ராகந்தர் பல்லவி எடுத்தவன், நெஞ்சிலூர் ராகம் எடுத்தவன், இப்படி உயிர்லூர் ஷா எடுத்தவன், ஏன்னா அப்படியே காதல் இடிவதில் எடுத்தவன், சொன்னால் தான் காதலை எடுத்தவன், கிளிஞ்சர்களுக்கு மியூசிக் பண்ணவன், அதே மாதிரி பூக்களை பெருக்க மியூசிக் பண்ணவன். காதல் படங்கள்லாம் டி ராஜேந்தர். இன்னைக்கு கூட கலக்கல் காதல் தான், காதலை தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் காதல் மனம் படைத்தவர்கள், காதல் நெஞ்சம் படைத்தவர்களா இந்த படம் பார்த்தா உங்களுக்கு அது மட்டும் இல்லை, இந்த மண்ணை மறந்து விட்டு காதலித்த பெண்ணை மறந்து விட்டு தன் குடும்பத்துக்காக வளைகுடா நாட்டிலும் உலகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அப்படி பயணப்பட்டு வாழ்க்கையில் துயரப்பட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இடந்து நிற்கக்கூடிய அந்த வெளி அந்நிய மண்ணில் கடல் கடந்து போய் இருக்கக்கூடிய நெஞ்சங்களை இந்த படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மீடியா வந்து நீங்கள் யாரும் எந்தெந்த படங்களுக்கும் பிரம்மாண்டமாக படம் எடுத்து பயங்கரமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு மத்தியில் சப்ஜெக்டை மட்டுமே மனசில் வச்சு படம் எடுக்கக்கூடிய மீரா கதிரவன் போன்ற இயக்குநர்களுக்கும் இந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் நம்மளுடைய அமீன் பாவுடைய எழுத்து அவ்வளோ முகமது அமீன் அவருடைய கதை களத்தை அந்த கைத்தறி நெசவு நசிஞ்சு போயிட்டு இருக்குங்கிறத எடுத்து அவர் பசன் பண்ணியிருக்கக்கூடிய விதம் அப்படியே கடைநெல் வரை கண்ணில் வந்து நிற்கிது. ஒவ்வொரு இந்த ஏரியல் ஷாட்டு ட்ரோனில் எடுத்தாரா, எங்கே வெயிட் பண்ணி எடுத்தார், ஒவ்வொரு ஷாட்டும் எனக்கு இன்னும் ஒன்று கூட மறக்கலைங்க. ரொம்ப ஒரு என்னோடய வாழ்க்கையில் சில படங்கள் மட்டும் பாருங்கள். இப்போ கூட கண்ணில் நான் கொஞ்சம் எமோஷனல் டைப்பு, நான் ரொம்ப எமோஷனலாக ஆகிடுவேங்கிறதுக்காக என்னை எமோஷனல் ஆக்கிறதுக்காக கொண்டு வந்து படம் பார்க்க வச்சாங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர், இன்னொரு பக்கம் ஒரு ஆதங்க கண்ணீர். எப்படின்னா நம்மளால் எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தாகத்தை, ஒரு முதல் படம் எடுத்த அன்னைக்கு என்ன ஒரு உத்வேகம் எனக்கு ஒருதலை ராகம் எடுத்தப்போ ஒரு வேகம் இருந்ததோ அதே வேகத்தையும் தாகத்தையும் இந்த ஹபீபி எனக்கு ஊட்டி விட்டது. நன்றி, வணக்கம். நான் மீரா கதிரவன், அவள் பேர் தமிழரசி விழித்திரு படங்கள் வழியாக உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இயக்குனர். நான் இப்போ ஹபீபின்னு என்னுடைய 3வது படம் நாளை 12ஆம் தேதி ரோமியோ பிக்சர்ஸ், ஜிகேஎஸ் பிரதர்ஸ், நேஷனல் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடாக நாளைக்கு உலகமெங்கும் வெளியிடுறோம். ஹபீபி தமிழ் சினிமாவில் 100 ஆண்டு காலமாக முழுமையாக பதிவு செய்யப்படாத ஒரு கதைக்களம். ஒரு நல்ல காதல் கதை பின்னணியில் ஒரு வாழ்வியல் அனுபவத்தை நாங்கள் வந்து இந்த படம் வழியாக உங்களுக்கு தரோம். இது வந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் எத்தனையோ படங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த படம் வந்து எங்கள் ஊரை உங்களுக்கு காட்டுறதுக்காக, எங்கள் மனிதர்களை உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் ஒரு திரைப்படம் எடுத்துருக்கேன்னு சொல்லலாம். இந்த படம் நீங்கள் முடியும் போது வந்து ஒரு இஸ்லாமிய சொந்தங்களோட இஸ்லாமிய ஊரில் இருந்து நீங்கள் வந்து
ஏன்னா நிறைய இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்து மற்றும் கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த இஸ்லாமிய வீடுகளுக்குள்ளார தெருக்களுக்குள்ளார அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார எப்படிங்கிறத நம்ம ரொம்ப முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சினிமாவில் குறைவு தான். ஆனால் இந்த படம் நிச்சயமாக அவங்களுடைய கம்ப்ளீட் லைஃப்பை உங்களுக்கு ஒரு கேமரா மறைஞ்சிருந்து ஷூட் பண்ணி கேப்சர் பண்ண மாதிரி உங்களுக்கு இந்த படம் காட்டும். எல்லா சினிமாவையுமே ஆடியன்ஸ் புதிய அனுபவங்களை தான் பார்க்குறாங்க. இப்போ மொபைல்லையோ இல்லை ஐபேட்லேயோ இல்லை ஓடிடிலேயோ இப்போ ஏதோ ஒரு ஃபார்ம் வழியாக தினந்தோறும் ஆடியன்ஸ் நிறைய படங்கள் பார்க்குறாங்க. ஆனால் எல்லா படமும் ஒரு புதுமையான அனுபவமாக நம்மக்கிட்ட ஒரு புதிய செய்தியை சொல்லுதாங்கிறது தான் ஆடியன்ஸோடைய நோக்கமாக இருக்குது. இந்த படம் அப்படி எதிர்பார்த்து வரக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை, அதாவது ஒரு புது சவுண்ட், நீங்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் கேட்காத, இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத, இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்காத புதிய சவுண்டை, லேண்ட்ஸ்கேப்பை, இன்னும் சொல்லப்போனால் நிறைய வாழ்க்கையோடைய நுட்பமான விஷயங்களை இந்த படம் உங்களுக்கு காட்டும். நல்ல படங்களை ரசிகர்கள், தமிழ் ரசிகர்கள், இன்றைக்கி உலகளவில் தமிழ் ரசிகர்கள் மாதிரி ஆரோக்கியமான ரசிகர்கள் எங்கேயுமே இல்லை. நல்ல படைப்புகளை எப்போவுமே ஆற தழுவி ரசிகர்கள் கொண்டாடி இருக்கீங்க. இந்த படத்தையும் ஹபீபியையும் நீங்கள் நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தில் திறமையானவங்கள் நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஈசாலிருந்து நிறைய பேரை சொல்லலாம். ஒரு இந்த படம் வெற்றியடைவதன் வழியாக நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு கதவுகளை திறந்து விடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வெறுப்பும் ஒரு சக மனிதன் மீதான துவேஷமும் பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்பையையும் சக மனிதன் மீதான நேசத்தையும் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஒரு கூட்டு குடும்பம் குள்ளார அவங்களை அழைச்சிட்டு போய் ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ வச்சதுக்கான உணர்வு அந்த படம் தரும். எல்லோரும் தேட்டரில் இந்த படத்தை ஆதரித்து நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வெற்றியடை செய்யணும்னு ரசிகர்களாகிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ரசிகர்களாகிய எல்லோருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அந்த மூவி ஃபேமிலி ஓரியன்டல் மூவி சார். ஸோ மே மாசமே நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆச்சு? இருகோணமான வாழ்வியல் சம்பந்தப்பட்ட மூவிஸ் கொஞ்சம் லீவ் டேஸ்ல வந்தா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஈஸியா ரீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்களா சார்? ஆமாம், இருந்தது. நாங்கள் பக்ரீத்துக்கு தான் அந்த படத்தை திரையிடறதுக்கான திட்டங்கள் இருந்தது. கொஞ்சம் ரிவைசிங் கமிட்டியில் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆல்ரெடி சென்சார் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு ரிவைசிங் கமிட்டியில் அந்த படம் திரும்பவும் பார்க்கணுன்னாங்க. இப்போ ஹைதராபாத்தில் 14 பேர் கொண்ட குழு இந்த படத்தை திரும்ப ரிவைசிங் கமிட்டியில் பார்த்துட்டு இது திரும்பவும் யூவும் நோ கட்ஸ் நோ கரெக்ஷன் சொல்லி திரும்பவும் யூ கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் அந்த தேதியில் வர முடியல. அப்புறம் என்னுடைய தயாரிப்பாளர் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ், அவர் விஜய் அஜித்தோட கோட்டு குட் பேட் அக்லி மாதிரியான மிக முன்னணியான ஒரு தயாரிப்பாளர். அவர் இந்த தேதியில் வந்தால், ஏன்னா அவருக்கு நம்மளை இப்போ நான் ஒரு இயக்குனருங்கிறத விட அவருக்கு வணிக ரீதியான எல்லா ஃபேக்டர்ஸும் தெரியும் இல்லையா. அது இந்த தேதியில் அவர் சரியாக இருக்குன்னு அவர் விரும்பினார். இது ஒரு நல்ல தேதி தான். எத்தனை ஸ்க்ரீனிங்கில் சார் ப்ராசஸ் பண்ணுது சார்? இது நாங்கள் ஒரு 250 திரையரங்குகளுக்கு மேலே நாங்கள் திட்டமிடுறோம். இன்னும் நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டு இருக்கு, நிறைய ஸ்க்ரீன்ஸ் ஆட் ஆகிட்டுருக்கு. முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழ் சினிமாவுக்குள்ளார சமீபமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை எல்லோரும் கன்சிடர் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம் தருது. அதுக்கு பெரிய உதவியாக இருந்தது தமிழ் சினிமா இயக்குநர்கள். தமிழ் சினிமா முழுமையான நிறைய இயக்குநர்கள் அந்த ஆடியோ லாஞ்சில் திரண்டு இந்த படத்தை ரொம்ப ரெஃபர் பண்ணது ஆடியன்ஸ் மத்தியில். ஏன்னா நம்பகத்தன்மையாக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய இயக்குநர்கள் அவங்க எல்லாருமே. சேரன் சார்லேருந்து மிஷ்கின் சார், அமீர் சார், வெற்றிமாறன், ரஞ்சித், இன்னும் நிறைய இயக்குநர்கள், மகிழ் திருமேனி, வினோத், வினோத், இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி இயக்குநர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும், இது ஒரு முக்கியமான படம்னு சிபாரிசு பண்ணாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அவங்களுக்கும் நான் அந்த கணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.